Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோட டே பிஃபோர் ஈத் vlog தான். அதாவது ஈதுக்கான எங்களோட ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு கார்டனில் சப்போட்டா ட்ரீயில் ரொம்பவே சூப்பராக ஒரு தேன் கூடு வந்துருக்குது. இப்போ அந்த தேன் கூடில் தேனியெல்லாம் களைச்சிட்டு நாங்கள் வந்து அதுலேருந்து தேன் எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீயை வச்சு அதுலேருந்து கொஞ்சமாக நிறைய வந்து அந்த தேனியெல்லாம் பறக்கிறது மாதிரி ஸ்மோக் வச்சு அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன பிரான்ச்சில் தான் அந்த கூடு வச்சுருந்தது. ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தேன் கூடு வந்து தேனியெல்லாம் கலைஞ்சி போயிடுச்சுது. இப்போ பாருங்கள், தேன் வந்து நிறைய வச்சுருக்குது. அதில் நிறைய பேபி ஹனிபீஸ் இருக்குது. ஸோ அதில் சொல்லுவாங்க, தேனி வந்து அந்த பேபிஸ்லாம் அதில் வச்சுட்டுனா அப்புறமா அது ஒவ்வொரு பேபிஸும் அந்த தேனை குடிச்சு அதை வந்து க்ரோ ஆகும். ஸோ அதில் வந்து தேனெல்லாம் காலி ஆகிரும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனாலேயே அது பேபிஸ் வச்சதை பார்த்துட்டு அதை வந்து எடுத்துட்டோம். பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ தேன் வருதுன்னு. தேன் வந்து பொதுவாக நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில், அதோட டார்க் ப்ரௌன் கலர்லலாம் இருக்கும். பட் நான் இப்போ தான் வந்து ரியல் ஹனியை நேரில் பார்க்குறேன். அது வந்து மைல்டான கோல்டன் கலரில் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஒயிட்டான கலர் மாதிரி தான் தோணுச்சுது. பட் ரொம்ப அமௌண்ட்டாக நம்ம எடுத்து பார்க்கும்போது லைட்டான கோல்டன் கலர் தெரிஞ்சுது. நம்ம கடைகள்லாம் ரொம்ப கலர் சேர்த்துருப்பாங்க, சுகர் சிரப் சேர்த்துருப்பாங்க, இல்லைனா ஜாகரி சிரப் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது அவ்வளோ கலராக இருக்குது. இதை நான் டேஸ்ட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த புளிப்பு அப்புறமா அதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இனிப்பும் இருந்தது. வேறு எந்த ஃப்ளேவரும் தெரியல, அந்த தேனோட வாசம் தான் அதில் தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ரியல் தேனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து சியூ பண்ணி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே எல்லோரும் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து சியூ பண்ணி அப்படி வந்து அந்த ஹனியை வந்து வேணும். அப்புறமா நம்ம எக்ஸஸாக வரக்கூடிய அந்த வேக்ஸை மட்டும் நம்ம துப்பிடலாம். மட்டும் இல்லாமல் இது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே டேஸ்ட் பண்ணாங்க. ரியல் ஹனி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமி வந்து ஈதுக்கு வந்து கிண்ணத்தப்பம் ரெடி பண்ண போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுறது. அதுக்கு வந்து 1.5 கப்பு பச்சரிசியை அளந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தேங்காவை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தேங்காய் பால் சேர்ப்போம். ஸோ இங்கே நாங்கள் வந்து 1.5 கப்பு அரிசினால் 9 கப்பு தேங்காய் பால் ஒரு தேங்காய்லேருந்து அரைச்சி 2வது பாலும் எடுத்து மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த தேங்காய் பாலை சேர்த்து தான் நம்ம இந்த அரிசியை அரைக்க போகிறோம். கூடவே 12 to 15 நம்பர்ஸ் ஆஃப் ஏலக்காய் சேர்க்குறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஏலக்காவாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 ஏலக்காய் சேர்த்தா போதும். இது கொஞ்சம் குட்டி சைஸ்னால 12 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். சேர்த்து இது நல்லா வடியை அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும். நம்ம கையில் எடுக்கும்போது அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபைனாக அரைஞ்சிருக்கணும். இப்போ தேங்காய் பாலில் நம்ம வந்து 1.5 கப்பு சுகரை சேர்க்குறோம். அதாவது நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேங்காய் பாலில் 1.5 கப்பு சுகர் சேர்க்குறோம். அதாவது நம்ம எந்த கப்பால் 1.5 கப்பு அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பால் 1.5 கப் சுகரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல அரைச்ச அந்த அரிசி அப்புறமா தேங்காய் பால் சேர்த்து அரைச்சோம்ல, அதில் வந்து அடிஷ்னலாக 2 முட்டையை சேர்த்து நம்ம திரும்பவும் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி இப்போ தேங்காய் பாலோடு சேர்த்து கலந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம 9 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம அரைச்சி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்மளோட கிண்ணத்தப்பத்துக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி பாத்திரத்தில் தட்டில் நெய் தடவி சூடு பண்ணதுக்கு அப்புறமா தட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 கப்பு ஒரு தட்டுக்கு நாங்கள் அளந்து விட்டுறோம். இது சரியாக இருக்கும் நாங்கள் வச்சுருக்க இந்த தட்டுக்கு. ஸோ தட்டில் வந்து ரொம்ப மேலோட்டமாக நம்ம வைக்காமல் கொஞ்சமாக ஒரு 3/4 பங்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணால் போதும். ரொம்பவே சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ வாசமாக இருக்குது.
நம்ம கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சான்னு நைஃபை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றிட வேண்டியதான். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதும் அது சூப்பராக செட் ஆகிடும். இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஜீரகம் சேர்த்து கூட பண்ணுவாங்க. அப்படி ஜீரகம் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் நம்ம தட்டு சூடு பண்ணுவோம்ல, அந்த டைம்லேயே அந்த நெய் கூடவே நம்ம ஜீரகம் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு பேட்டரை விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கிண்ணத்தப்பம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் பால் வாசம், ஏலக்காய் வாசம், அதில் எக்கு ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சொன்ன அளவுகளோட நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். மொட்டை மாடியில் வச்சு நாங்கள் கிண்ணத்தப்பம், அப்புறமா வந்து கொய்யாப்பழம் அண்ட் லைட்டாக பழுத்த மாங்காய், அதாவது ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும், மைல்டாக தான் இனிக்கும், அந்த மாங்காய் சிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மொட்டை மாடியில் வந்து பெருநாவோட முந்தின நாள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட வந்தோம். கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கீழே போனோம். ஸோ நிலா கூட வந்துடுச்சுது. இதுக்கான ப்ரிப்பரேஷனும் கீழே நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு 3 டேஸாக வந்து வீட்டில் வந்து பிச்சிப்பூ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க என்னோடய மாமி. ஸோ அதை வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் கீழே போகும்போது. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் பூத்த பிச்சிப்பூ. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கடையில் வாங்கும்போது அவ்வளோ நெருக்கமாகலாம் கட்டியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நெருக்கமாக கட்டி வைக்கும்போது அழகாக இருக்கும். இது பாருங்கள், நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னு கடையில் வாங்கினது. ஸோ இது அவ்வளோவா நெருக்கமாக கட்டலை. அண்ட் அதில் வந்து கொஞ்சம் வாடினது மாதிரி இருந்தது நாங்கள் வாங்கினது. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. அப்புறமா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா புட்டுக்கு மாவு நனைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டின்னர் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து என்னோடய மதரின்லா வந்து அல்வா செய்ய போகிறாங்க. ஸோ அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா மெஹந்தி வேறு வைக்கணும். ஆனால் ப்ரிப்பரேஷன் தான் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. புட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி இந்த மோடில் தான் பண்ணுவோம். இதில் பண்ணுறது வந்து சிரட்டை புட்டு மாதிரியே இருக்கும் அந்த ஷேப்பில். அதே மாதிரி இது வந்து ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு சரியான அளவில் இருக்கும். ஸோ புட்டு கூடவே நான் வந்து சிக்கன் கறி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நைட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தோம். மத்தியானம் வந்து மீன் கறி இருந்தது. ஸோ அதுவும் பேலன்ஸ் இருந்தது. மீன் கறியோட புட்டு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதே மாதிரி தான் சிக்கன் கறி மட்டன் கறி கூடயும் செம்மையாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ எது வேணுமோ அதை நாங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஸோ நைட்டு வந்து சூப்பரான புட்டு, சுட சுட புட்டு அண்ட் சிக்கன் கறியும் தயாராக இருக்குது. இனி எல்லாருமே சாப்பிட்டு முடிக்க வேண்டியதுதான் பேலன்ஸ். அல்வாக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மைதா மாவை வந்து நினச்சி பிசைஞ்சு அதில் இருந்து பால் எடுத்து வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா 1/4 கிலோ மைதா மாவு, அதில் இருந்து பால் எடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது லைட்டாக பிசைஞ்சு மாவு மாதிரி பிசைஞ்சு அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பால் அப்புறமா ஒரு அன்னாசி பழம், அதாவது ஒரு பைனாப்பிள், அதை தான் வந்து இதில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்காங்க. இது கூடவே ஒரு 2 கப்பு சுகர் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் இப்போ அடுப்பில் சேர்த்துருக்காங்க. இப்போ அடுத்தது அதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி மட்டும் எடுத்துருக்காங்க. அதை அரைச்சி சாறு எடுத்துட்டோம். அப்புறமா ஒரு 1/2 லெமனோட ஜூஸையும் இந்த அல்வாவில் பிழிஞ்சு விடுறோம். இந்த லெமன் ஜூஸ் அப்புறமா அந்த ஜிஞ்சர் ஜூஸ் ரெண்டையும் சேர்த்து இந்த அல்வா பண்ணும்போது அதில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த இஞ்சியோட சாறையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து கிண்டி எடுக்க வேண்டியதுதான். அப்புறமா இந்த அல்வாலேயே ஒரு தேங்காவோட கட்டியான தேங்காய் பால் சேர்த்துருந்தாங்க. அப்புறமா அந்த தேங்காய் பால் சேர்த்து கம்ப்ளீட்டாக வந்து திக்கானதுக்கு அப்புறமா 1/2 லிட்டர் கட்டியான பசும்பால் பாக்கெட் பால் வாங்கி அதுவும் சேர்த்தாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அந்த அல்வா. பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் வீடியோ சரியாக எடுக்கலை. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்குது. பாலும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மொத்தமாக வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் எடுத்தது. அல்வா செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் யாருக்குமே பொறுமை இல்லை. அதாவது அல்வாவை விட அந்த உருளி வலிக்கும்போது வரக்கூடியதை சாப்பிட்றதுக்கு தான் எல்லாருமே வீட்டில் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடட் நானும் தான். ஸோ வந்து இது வேகிற டைமில் வந்து அப்படியே ஒரு மெஹந்தியை போட்டுட்டு வந்துடலாம் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொண்ணுக்கு மெஹந்தி வைக்கிறதுக்கு போயிட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நாளில் வந்து ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்கு வைக்கிறதுனால இப்போ வந்து லைட்டாக ஒரு கையில் மட்டும் பேக் ஹேண்டில் லைட்டாக மைல்டாக வந்து சின்னதாக ஒரு மெஹந்தி டிசைன் வச்சு விட்டுட்டு இருந்தேன். நான் சூஸ் பண்ண டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வச்சு முடிக்கலாம். அதே மாதிரி கைக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறவாக இருக்கும். அந்த மாதிரியான டிசைன் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி, அதை கையில் வர்றது மாதிரி, அதில் இருந்து ஃபிங்கர்ஸ்க்கு போகிறது மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஓவரால்.
நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஃபுல் வீடியோவாக எடுக்கலை, பிகாஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கக்கூடாது விலாகில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃபுல் டிசைனும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பொண்ணுக்கு மெஹந்தி வச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்லேயும் எல்லோரும் மெஹந்தி வச்சு எல்லாம் முடிக்கும்போது அல்வாயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் ரிம்ஷா குட்டிக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஃபைனல் லுக்கு. ஸோ சிம்பிளாக இருக்குது அண்ட் ஆல்சோ கையில் வந்து நிறைஞ்சது மாதிரி இருக்குது, அதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அல்வாயெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உருளியை வந்து அந்த பாத்திரத்தை வந்து வளைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதாவது அங்கங்கே திக்காக வந்து சியூ பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தான் வந்து வீட்டில் எல்லாருமே அடி வைப்பாங்க. இந்த போர்ஷன் மட்டும் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். அல்வாவை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவி செட் பண்ண வச்சாச்சு. அதை நாங்கள் மறுநாள் அதாவது ஈதுக்கு தான் கட் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ வந்து உருளியில் வந்து அந்த பாத்திரத்தை வந்து வலிச்சது, அது நாங்கள் உருளி வலிச்சது தான் சொல்லுவோம், பட் அதை கடாயில் தான் செஞ்சோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பங்கு வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து இதுக்கு நாங்கள் கட் பண்ண போகிற அல்வா. சூப்பராக செட் பண்ண வச்சுருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட்டு 12 o'clock அப்புறமா நாங்கள் வந்து பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுருந்ததை வீச போகிறோம். இது எல்லாம் வீசி முடித்து சுட்டு வச்சுட்டு தான் வந்து நைட்டு தூங்க போகிறது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாருமா சேர்ந்து பண்ணுறதுக்கு. தூக்கமே வரல. பொதுவாகவே ஈது நைட்னாலே மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தூக்கம் வராது. ஏதாச்சும் வந்து ஒர்க் இருந்தால் அதை பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதை வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆள் சுடுறது ஒரு ஆள் வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பரோட்டா பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 3/4 மணி நேரத்தில் நீங்கள் வந்து வீசுறதுக்கு மைதா மாவு எடுத்திங்கன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிரும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வீசுறதுக்கு. பாருங்கள், நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துலையே மாவு பிசைஞ்சிட்டு அதை வீசவும் செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்தது அண்ட் வீசுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்துச்சுது. ஸோ வந்து நைட்டு வந்து ஒரு மணிக்கெல்லாம் வந்து புரோட்டா எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். காலையில் வந்து வேறு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து புரோட்டா வேலை முடிஞ்சிருச்சு. பொதுவாக நாங்கள் ஈதுக்கு வந்து பரோட்டா போடும்போது ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock 4 o'clockலாம் எழுந்திரிச்சு தான் வந்து பண்ணுவோம். பட் இந்த வாட்டி தான் நைட்டே செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ பரோட்டா வந்து சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அண்ட் லேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரியே வீசி வச்சுருக்க பாலெல்லாம் வந்து 2 பக்கமாக வந்து ஸ்டவ்வில் கல் வச்சு குயிக்காகவே சுட்டு முடிச்சாச்சு. அதாவது 2-3 பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த பரோட்டா வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டைமும் மிச்சமாச்சுது. சீக்கிரமாக செஞ்சு முடித்தோம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி வந்து தூங்கி எந்திரிக்க வேண்டியதான் பேலன்ஸ். ஈதுக்கான பரோட்டாவும் ரொம்பவே அழகாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த விலாகை நான் முடிக்க போகிறேன். இந்த அல்வாயையும் நெக்ஸ்ட் விலாகில் ஈது விலாகில் தான் கட் பண்ணி காமிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.